ஹாய் டிசைனர்ஸ். இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் இமேஜு. இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங் பண்ண இமேஜ். இந்த இமேஜை நான் எப்படி மாத்துனேன் அப்படின்னா, இமேஜ் மெனுல போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல மாத்துனேன். ஓகேங்களா? இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் மெனு பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த இமேஜ் மெனுல ஃபர்ஸ்ட்டு மோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மோட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இமேஜோட கலர் ஃபார்மேட்ட சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுல நெறைய இருக்கும். மோஸ்ட்லி நீங்க வந்து ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணும்போது, ஆர்ஜிபி ஆர் சிஎம்ஒய்கே தான் வைப்பீங்க. ஆர்ஜிபின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெட், கிரீன், ப்ளூ. அதாவது மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோஷாப் வந்து இந்த 3 கலர் மோட்ல தான் ஒர்க் ஆகுது. இத வந்து நீங்க Instagramல இல்ல ஆன்லைன்ல ஏதாவது போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்க வந்து ஆர்ஜிபி கலரே குடுத்துடணும். சிஎம்ஒய்கே கலர் என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இமேஜ நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க அப்படின்னா, சிஎம்ஒய்கே குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சியான், மெஜந்தா, எல்லோ, கே அப்படின்னா கேனா பிளாக்ன்னு அர்த்தம். லேப் கலர்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீட்டெயில்டா கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங் பண்றவங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. கிரே ஸ்கேல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜுக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பிட் மேப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூஸ்க்கும் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே தான். கிரே ஸ்கேல் ஒரு சில பிளாக் அண்ட் ஒயிட்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். லேப் கலர் வந்து அட்வான்ஸ்டா கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் பண்றவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. மல்டி சேனல்ன்றது என்ன அப்படின்னா, சேம் தான். இந்த ஆர்ஜிபி கலர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆர்ஜிபியோட சேனல்ஸ் மூலமா கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நீங்க ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே குடுத்துங்க. ஆர்ஜிபின்றது வந்து ஆன்லைன்ல நீங்க போஸ்ட் பண்ற இமேஜ். சிஎம்ஒய்கேன்றது வந்து பிரிண்ட் பண்றது. அதேமாரி 8 பிட், 16 பிட், 32 பிட் அதாவது கலர் ஷேட்ஸோட வேல்யூ. இப்போ வந்து 8 பிட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து எம்பியும் கம்மியா இருக்கும். அதாவது ஃபைலோட சைஸும் கம்மியா இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது கஸ்டமருக்கு ஏதாவது கிளையன்ட்டுக்கு இந்த இமேஜ் அனுப்பணும் அப்படின்னா 8 பிட் வச்சுக்கங்க. ஓகேங்களா? 16 பிட்ஸ்ன்றது என்னன்னா, நீங்க Instagramல போஸ்ட் பண்ண போறீங்க. Facebookல போஸ்ட் பண்ண போறீங்க. கிளையன்ட்டுக்கு நீங்க WhatsAppல சென்ட் பண்ண போறீங்க. இமேஜ் கிளாரிட்டியா சென்ட் பண்ணணும்னா, நீங்க 16 பிட்ஸ் குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இல்ல இந்த இமேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க அப்படின்னா, சிஎம்க்கு கலர் குடுத்துட்டு 32 பிட்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கிளாரிட்டி வந்து பக்காவா இருக்கும். ஓகேங்களா? இந்த அட்ஜஸ்ட்மென்ட் நான் கடைசியா நிறுத்துறேன். ஆட்டோ டோன் இப்போ வந்து ஒரு பிகினரா இருக்கிறவங்க வந்து, எனக்கு வந்து இப்போ கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியாது. எனக்கு ஆனா இந்த இமேஜ் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியா வேணும் அப்படின்னா, நீங்க இந்த 3 ஆப்ஷன் பிகினரா இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ டோன். ஆட்டோ டோன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஓவராலா லைட் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணும். இங்க பாருங்க ஓவரால் கலர் லைட்ட வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிடுச்சு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோ கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்னா என்னன்னா, பிரைட்னஸ்க்கும், ஷேடோவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணும். இதுவும் வந்து ஓவராலா கான்ட்ராஸ்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கலர். கலர் பேலன்ஸ வந்து கரெக்ட்டா ஈக்குவலா வச்சுக்கும். இந்த 3ம் வந்து பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? தென் இமேஜோட சைஸ். இமேஜோட சைஸ் கிளிக் பண்ணிட்டு, இங்க பாருங்க இமேஜோட சைஸ் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அதோட டைமென்ஷன்ஸும் இங்க இருக்கும். 2716 பிக்சல் இன்ட்டு 4826 பிக்சல்னு இருக்கு. இதனுடைய விட்த், ஹைட்டு, ரெசல்யூஷன்லாம் இருக்கு. நீங்க இங்கேயே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இமேஜோட சைஸ வந்து நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விட்த் வந்து 23ன்னு இருக்கா? 20ன்னு குடுத்தா அப்படின்னா 20க்கு அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். விட்த் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஹைட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இமேஜ்ல போயிட்டு கேன்வாஸோட சைஸ். கேன்வாஸோட சைஸ் அப்படின்னா, அந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ். அதுக்கான சைஸ் வந்து இங்க இருக்கும். நீங்க இங்க வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிக்சல்லயும் குடுத்துக்கலாம். இன்ச்சஸ், சென்டிமீட்டர் அந்த மாரியும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் இமேஜோட ரொட்டேஷன் 180 குடுக்குறேன். இங்க பாருங்க அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா?
இப்போ ஃப்ளிப் ஹரிசாண்டல் குடுக்குறேன். அந்த இமேஜ் இந்த பெர்சன்ஸ் வந்து அப்படியே ஃப்ளிப் ஹரிசாண்டலா மாறிட்டாங்க. அதேமாரி ஃப்ளிப் வெர்டிகல் குடுத்தேன் அப்படின்னா மேல மேல வந்துரும். ஓகேங்களா? இதுதான். இது இமேஜ் ரொட்டேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் கிராப்ன்றது வந்து இங்க ஹைடா இருக்கு. இந்த கிராப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, அன்வான்டட் ஏரியாவ வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த கிராப் யூஸ் ஆகுது. ஆல்ரெடி நான் வந்து டூல் பார்ல கிராப் டூல் வந்து நக்கியிருப்பேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிம்மு. இது வந்து என்னன்னா, இந்த இமேஜ்ல அன்வான்டட் டிரான்ஸ்பரன்சி ஸ்பேஸ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அன்வான்டடா இருக்கிற டிரான்ஸ்பரன்சிய வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? தென் டூப்ளிகேட். டூப்ளிகேட் என்னன்னா, சேம் இமேஜ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, காப்பி பண்ணும். இங்க பாருங்க. இங்க ஒரு டாக்குமெண்ட்டா வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? புது டாக்குமெண்ட்டா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, கிரியேட் பண்ணிக்கும். டூப்ளிகேட்ன்றது. லேயர் டூப்ளிகேட் கிடையாது. இமேஜ் டூப்ளிகேட் பண்ணிக்கும். அப்ளை இமேஜ் கால்குலேஷன் அப்படின்னா, ஒரு இமேஜோட டேட்டாவ வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, இன்னொரு இமேஜுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கால்குலேஷன்றது வந்து சேனல் பேஸ்டு பிளெண்டிங். ஓகேங்களா? இந்த அனலைஸ்ன்றது வந்து அனலைஸ்ல ரூலர் கவுண்ட் இருக்கும். ரூலர் இதுனா இந்த டிஸ்டன்ஸ் நீங்க ஏதாவது பார்க்கணும்னா, டிஸ்டன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மெஷர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எக்ஸ், ஒய், விட்த் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். தென் வந்து அனலைஸ்ல கவுண்ட் டூல் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு இடத்துல கரெக்ஷன் குடுக்க போறீங்க அப்படின்னா, அங்கங்க பாயிண்ட் மாரி வரும். நீங்க அந்தந்த இடத்துல கரெக்ஷன் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஒரு குரூப்பா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கவுண்ட் டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அட்ஜஸ்ட்மென்ட். இப்ப அட்ஜஸ்ட்மென்ட்ல பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்ன்னு இருக்கு. பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜோட லைட்ட வந்து டார்க்கா மாத்துறதுக்கு யூஸ் ஆகுற டூல். ஓகேங்களா? இங்க பாருங்க. பிரைட்னஸ வந்து குறைச்சேன் அப்படின்னா, டார்க்கா மாறிடும். பிரைட்னஸ இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா, பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கான்ட்ராஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜோட ஷேடோ அண்ட் பிரைட்னஸ் அதுக்கான டிஃபரன்ஸு இங்க பாருங்க. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணும்போது, உங்களுக்கு எந்த மாரி ஆகுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணா, ஷார்ப்பா இருக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ல லெவல்ஸ் 3 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் வந்து ஷேடோ, இது வந்து மிட் டோனு, இது வந்து ஹைலைட். இப்ப நீங்க வந்து ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணா, இங்க பாருங்க ஷேடோ இன்க்ரீஸ் ஆகுது. தென் வந்து மிட் டோன வந்து நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணும்போது, உங்களுக்கு ஸ்கின் கலருக்கு ஏத்த மாரி வரும். ஹைலைட்ஸ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி வரும். தென் இமேஜ்ல கர்வ்ஸ். இது அதோட அட்வான்ஸ்டு. இதுவும் அதே போல தான். ஷேடோ, மிட் டோன், ஹைலைட்ஸ். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஷேடோ டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து வைப்ரன்ஸ். வைப்ரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலரோட சேப் மோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ரெட்டோட ரொம்ப டார்க்கா போகாது. ரெட்டுக்கான மிடில்ல இருக்கும். ஓகேங்களா? கலரோட பூஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. வைப்ரன்ஸ் நான் குடுக்குறேன். இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா, சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ஃபுல்லா டார்க் ஆயிடும். ஆனா நீங்க வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா, கலர பூஸ்ட் தான் பண்ணுமே தவிர, ரொம்ப டார்க் ஆக்காது. ஓகேங்களா? தென் இமேஜ்ல ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஹியூன்றது வந்து கலர வந்து சேஞ்ச் பண்ணும். இங்க பாருங்க.
சேச்சுரேஷன்ன்றது வந்து அந்த கலரோட இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் டவுன் பண்ணீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். லைட்னஸ்ன்றது வந்து குறைச்சிங்க அப்படின்னா டார்க்காக மாறும். இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா லைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கலர் பேலன்ஸ்ன்றது வந்து சியான், மெஜெண்டா, எல்லோ. உங்களுக்கு எந்த மூடில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் மாதிரி இருக்கும். இதுவே ப்ளூ வச்சிங்க அப்படின்னா மார்னிங் டைமில் ஷூட் எடுத்த மாதிரி இருக்கும். க்ரீனியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் டைம் மாதிரி தெரியும். ஓகேங்களா? அதே போல் தான் சியானம். ஓகேங்களா? ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சியான் வைக்கிறேன். மார்னிங் டைமில் ஷூட் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு சினிமேட்டிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கலர்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா அதனுடைய லுக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபோட்டோ ஃபில்டர் உங்களுக்கு எந்த கலரில் ஃபில்டர் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பிங்க் கலர் வைக்கிறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுன்னா பிங்க் கலருக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் ஆகிடும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபோட்டோ ஃபில்டர். இமேஜில் போயிட்டு சேனல் மிக்சர் கொடுத்தீங்க அப்படின்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் இமேஜில் போயிட்டு கலர் லுக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாகியாக இருக்கிறதுலாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? ஒரு இடத்துல நீங்கள் புகை மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணால் இதை நீங்கள் கொடுத்துடலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா? தென் வந்து இன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். போஸ்டரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கலரோட ஸ்டெப்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? கலரோட ஸ்டெப்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியும். த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக பியூர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றும். ஆர்ட் ட்ராயிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு கிரேடியண்ட்டாக வேணும் அப்படின்னா கிரேடியன்ட் கொடுத்துருங்க. செலக்டிவ் கலர் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்கின்னை செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மெஜெண்டா, எல்லோ, பிளாக்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஷேடோ ஹைலைட்ஸ்ன்றது வந்து ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஷேடோ மாதிரி தெரியும். ஹைலைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஹைலைட் பண்ணும். ஹெச்டிஆர் டோனிங்கிறது ஹெச்டி இமேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இன்றைக்கான டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங்க்கு தான் யூஸ் ஆகுது. இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் இந்த ஃபோட்டோகிராஃபி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மோஸ்ட்லி இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நான் அட்வான்ஸ்டு கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். இது வந்து பிக்னஸ்க்கான சீரீஸு. பேசிக் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.